நல்லா துருவின தேங்காய், வறுத்து அரைச்ச பருப்பு நல்லா வறுத்துட்டு நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சோண்டு அரிசி மாவு, ஒரு பிஞ்சு உப்பு, ஏலக்காய் பொடி, வெல்லம், பொடிச்ச வெல்லம், இல்லை சர்க்கரை, இல்லை ஜீனி வேணுன்னா ஜீனி போட்டுக்கலாம். நான் வெல்லம் அந்த மண்டை வெல்லத்தை நல்லா நச்சுட்டு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம இனிப்புக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம இது போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பு போட்டாலும் திகட்டும், அதனால் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைக்கணும். ஓரளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைக்கலாம். இப்படி வந்துடும். ஒரு கரண்டியால் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு திருப்பி மிக்சியை போட்டால் ஓரளவு நல்லா சேர்ந்து அரைஞ்சி வந்துடும். அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இது அரை வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நெய் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையில் இல்லாத ஏதாச்சும் ஒரு எண்ணெயை சேர்த்துக்கலாம். வெறும் நெய் போட்டாலும் நல்ல வாசமாக இருக்கும். ரொம்ப வயசானவோ நெய் ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது தேங்காய், பாசிப்பருப்பு அரைச்ச மாவு, கொஞ்சம் பச்சரிசி மாவு, ஏலக்காய், வெல்லம், கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான் சேர்த்துருக்கு. இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஊற்றுறோம். சிம்மில் வச்சுக்கணும். நம்ம ஹெவி இதில் வச்சா நின்று வேகாது. அடி பிடிக்காமல் நல்ல சட்டி, கனமான சட்டியாக, அதனால் சடன்னு அடி பிடிச்சிரும். கேசரி அல்வா இதுக்குன்ற மாதிரி தான். கொஞ்சம் சூடேறினோன்னு கட்டி போடுவோம். கட்டி அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டு இருந்தால் ஒரு பதத்துக்கு வந்துடும். நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இதை அப்படியே பரப்பி விட்டு அப்படியே வேக விட்டு, பத்தலைன்னா நெய் வேண்டாட்டி ஆயில் அதை ஊற்றி எடுத்துடுவோம். இப்படியே சிம்மில் போட்டு வேக விட்டு திருப்பி பிரட்டி போட்டு அப்படியே வேக விட்டு நல்லா வெந்துடட்டும். கரெக்டாக சுருண்டு வந்துருச்சு. இனிமேல் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற ஊட்டி இது நல்ல வாசனையாக இருக்குது.
நல்லா எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு குண்டு கரண்டியில் லேசாக நெய்யை தடவிக்கிட்டு எடுத்து வச்சா இப்படி அழகாக வந்துடும். இப்படியே பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். தேங்காய் திரட்டுப்பால் ரெடி.